1877 டெல்லியில் பெருந்தர்பார் கூட்டி இந்தியாவின் பேரரசியாக விக்டோரியா மகாராணியை அறிவிக்கிறார் லிட்டன் பிரபு. கனக விசயன் முடித்தலை நெறித்து சேரமகன் கல்லெடுத்த போதும், பாண்டிய மாமன்னன் மீன்குடி பொறித்த போதும் இமயமலை எங்களுக்கு சொந்தம் என்று எந்த பழந்தமிழ் புலவரும் உரிமை கொண்டாடவில்லை. முதல் முறையாக பாரதிதான் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று இமயத்தை எடுத்து தன் இடுப்பில் முடிந்து கொள்கிறான். நினைச்சு பார்க்க முடியாது. இது 1917 இருக்கும், 2016 இருக்கிறோம், 17-18 இருக்கும். இது நினைச்சே பார்க்க முடியல. அவன் ஒரு சித்தனை போல் தெரிவான், ஆனால் சித்தனும் அல்லன். அவன் ஒரு பித்தனை போல் திரிவான், புத்தனும் அல்லன். இந்த நாட்டின் வீர மரபுகளையும் ஞான பெருமைகளையும் தத்துவ தரவுகளையும் தூசு துடைத்து நிகழ்கால நீரோட்டத்தில் கலக்க நினைத்தான் கவிஞன். பேசிய கதையெல்லாம் இப்போது எப்படி ஆயிற்று? வஞ்சனை, நடிப்பு, ஏமாற்று, பாவனை, பொய். நெருப்புக்கு பிறந்தவன் தான் இப்படி விருப்புக்கு ஆளாகாமல் பேச முடியும். மந்திரமா இருக்கு. என்ன கண்ண பாருங்க, அந்த கண்டு தரக்கூடிய ஜுவாலைய பாருங்க. சூரிய துண்டுகள் 2 கண்கள் எழுதிருக்கான் பாருங்க. உமது கையால் எமக்கு நோபல் வெகுமதியை தந்து செல்ல வேண்டியது என்போம். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ, பட்டுக்கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நெடுதிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி. பிரபஞ்சத்திற்கும் மனிதகுலத்துக்குமான ஒத்திசைவின் இழையில் நெய்யப்பட்டிருக்கிறது இந்த கவிதை. வானத்தில் ஒரு சந்திரனும் சூரியனும், பூமியில் ஓர் ஆணும் பெண்ணும், தமிழ்நாட்டில் காதலும் தமிழும் உள்ளவரை இது போன்ற கவிதை நிலை வரும். தினமணி ஆசிரியர் எனக்கு ஆசிரியராக தெரியாது, அவரை கலா ரசிகராக மட்டும்தான் எனக்கு தெரிகிறது. தெய்வத்தின் உயரம் குறைத்தோ, தெய்வ நிலைக்கு தானே மேலெழுந்தோ, காளி என்ற கடவுளை அடிபோட்டு அழைக்கிறான். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. இதுதான் சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அவன் வல்லமை கேட்டது தன்னல துய்ப்புக்கு அல்ல, பேரின்ப பெருக்குக்கும் அல்ல, பாழ்பட்டு நின்ற மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. கவிஞர்களை கொண்டாடுகிற தேசம்தான் நாகரிகத்தில் வளர்கிற தேசம். மரத்தின் வயதை ஆண்டு வளையம் சொல்லும், மாட்டின் வயதை பற்கள் சொல்லும், மலையின் வயதை கார்பன் சொல்லும். ஒரு சமூகத்தின் நாகரிகத்தை கவிதை மட்டும்தான் சொல்லும். பாரதியை கொண்டாடுகிற போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது. வள்ளுவன் போன்ற உலகப் பொதுமையோ, இளங்கோ போன்ற காப்பிய பெருமையோ, கம்பன் போன்ற நாடகச் செழுமையோ பாரதிக்கு வாய்க்கவில்லை எனினும், பாரதியை அவர்தம் வரிசையில் வைத்து அழகு பார்க்க காலம் தயங்கவில்லையே. ஏன்? மொழியால் தன் தேவையை ஈடு செய்து கொள்கிறவன் கவி, மொழியால் காலத்தின் தேவையை ஈடு செய்கிறவன் மகாகவி. நனைந்து நனைந்து நைந்து கிடந்தது நந்தமிழ். இந்தியாவுக்கு இந்தியா என்பதுதான் புதியதே தவிர அடிமைத்தனம் என்பது புதிதல்ல. நோபல் பரிசு பெற்ற மகாகவி தாகூர் 1919 மதுரை வருகிறார். ஓய், நாம் தாகூருக்கு ஒன்று சொல்லுவோம். நீர் வங்கக்கவி, நாம் தமிழ்கவி. விக்டோரியா ஹாலில் கூட்டம் போடுவோம். உமது நோபல் பரிசை சபை முன் வையும், நாமும் பாடுவோம், நீரும் பாடும். சபையோர் யார் பாட்டுக்கு அப்ளாஸ் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போம். நமது பாட்டே நயம் என்று சபையோர் வெச்சுவார்கள். என்ன நம்பிக்கை பாருங்கள். தாகூரோட, நோபல் பரிசு பெற்றவரோட நமது பாட்டே நயம் என்று சபையோர் வெச்சுவார்கள். உடனே உமது கையால் எமக்கு நோபல் வெகுமதியை தந்து செல்ல வேண்டியது என்போம். என்ன கண்ண பாருங்க, அந்த கண்டு தரக்கூடிய ஜுவாலைய பாருங்க. சூரிய துண்டுகள் 2 கண்கள் எழுதிருக்கான் பாருங்க. உமது கையால் எமக்கு நோபல் வெகுமதியை தந்து செல்ல வேண்டியது என்போம். சிஷ்யன்
அது எப்படி வங்காளத்துக்கு கிடைத்த நோபல் பரிசு உமது தமிழுக்கு எப்படி கிடைக்கும்? நேற்று பிறந்த வங்காளத்தான் நோபல் பரிசு வாங்க வேண்டும். கற்பகோடி காலம் வாழ்ந்த தமிழ் அந்த பரிசுக்கு லாயக்கில்லையோ? நினைச்சு பார்க்க முடியாது. இது 1917 இருக்கும், 2016 இருக்கிறோம், 17-18 இருக்கும். இது நினைச்சே பார்க்க முடியல. கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்டவனுக்கு பூணூல் அணிவித்து இன்று முதல் நீ பிராமணன், பாரதி சொன்னார் என்று சொல் என்று செயற்பட்டவனும் அவனே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவன் கழுதையை கூட முத்தமிட்டான் கடையத்தில் கடைசி காலத்தில். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்றவன் செல்லம்மாளின் தோளில் கையிட்டு ஊர்வலம் போய் ஊரையும் மனைவியையும் நாண வைத்தான். நீ மூளையில் தேவைக்கதிகமாய் ஒழுகிச் சுரக்காமல் ஒளிந்தாள் என்ன? பாரதியை பறிகொடுத்த நெஞ்சு பதறுகிறது. சூரியனின் துண்டு என்பது இந்த பூமி மட்டுமன்று, மகாகவிகளும் தான். திருவல்லிக்கேணி மயானத்தில் பாரதியின் சதைக்கோளத்தை தின்று தீர்த்த தீ அணைந்திருக்கலாம். அவன் கொளுத்தி எரிந்து போன அழியா நெருப்பு அணைவதே இல்லை. அது யுகாகினி. வெல்க பாரதி, வாழ்க பாரதி, வெல்க தமிழர்கள், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். கவி பேரரசு அவர்கள், யுகத்துக்கு ஒருவன். கவி பேரரசு அவர்களின் குரலில் இங்கே இப்பொழுது. தமிழ் காதல் மிக்க தினமணியின் தகுதிமிக்க ஆசிரியர், என்னரும் சகோதரர் வைத்தியநாதன் அவர்களுக்கும், பாரதி பாடல்களை இசைத்த சாஸ்தா பிரபு அவர்களுக்கும், அறிவார்ந்த இந்த பெருமன்றத்திற்கும் என் வணக்கம். கவிஞர்களை கொண்டாடுகிற தேசம்தான் நாகரிகத்தில் வளர்கிற தேசம். மரத்தின் வயதை ஆண்டு வளையம் சொல்லும், மாட்டின் வயதை பற்கள் சொல்லும், மலையின் வயதை கார்பன் சொல்லும். ஒரு சமூகத்தின் நாகரிகத்தை கவிதை மட்டும்தான் சொல்லும். பாரதியை கொண்டாடுகிற போது பாரதத்தையே கொண்டாடிக் கொள்வது போல் என்று வைத்தியநாதன் அவர்கள் வீறு முழங்க இங்கே முழங்கினார். பாரதியை கொண்டாடுகிற போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது. தமிழர்கள் தங்களை தாங்களே கொண்டாடிக் கொள்கிறார்கள். இந்த கட்டுரை எழுத எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு தினமணிக்கு நன்றி சொல்கிறேன். இதை அழகாக அச்சிட்டு என் எழுத்தில் ஓர் எழுத்தை கூட மாற்றாத தினமணி வைத்தியநாதன் அவர்களுக்கு நான் தமிழ் வணங்கி நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த கட்டுரையை தமிழர்களுக்கு வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். தமிழ் படித்த பயனை நான் இன்றும் அடைகிறேன். யுகத்துக்கு ஒரு மகாகவியின் உடலென்ற பொருளை தீ தின்று 95 ஆண்டுகள் தொலைந்தழிந்தன. காலமென்ற காணற்கடலில் கலந்து கழிந்தன வருஷ நதிகள். அவனது சமகால தோழர்களும் தொண்டர்களும் தலைவர்களும் ஐம்பூதங்களோடு ஐக்கியமாகி போயினர். ஆயின் அவன் கவிதையாகிய உயிர்ப்பொருளை அழிப்பதற்கு ஐம்பூதங்களால் ஆகாது. காரணம், பாரதி கவிதைகள் காலத்தின் நித்தியங்கள்,
கற்பனையை சற்றே தொட்டுக்கொண்ட சத்தியங்கள். அவை உடல் சார்ந்து வாழவில்லை, உண்மை சார்ந்து வாழ்கின்றன. ஒரு நற்கவிதை என்பது பழையது புதியது என்ற காலப்பரிமாணம் கடந்தது. காற்று பழையதாயினும் உள்ளிழுக்கும் போதெல்லாம் உயிராற்றல் ஊறுமாறு போல, சூரியன் பழையதாயினும் அதன் கிரண விரல்கள் கிச்சு 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 மூட்டும் போதெல்லாம் கமல முட்டுகள் கட்டவிழுமாறு போல, எழுதி 100 ஆண்டுகள் கடந்த பின்னும் அக்கினி கொழுந்துகளின் ஆவேசத்தோடு துடிதுடிக்கின்றன பாரதி பாடல்கள். வள்ளுவன் போன்ற உலகப் புதுமையோ, இளங்கோ போன்ற காப்பிய பெருமையோ, கம்பன் போன்ற நாடகச் செழுமையோ பாரதிக்கு வாய்க்கவில்லை எனினும், பாரதியை அவர்தம் வரிசையில் வைத்து அழகு பார்க்க காலம் தயங்கவில்லையே ஏன்? மொழியால் தன் தேவையை ஈடு செய்து கொள்கிறவன் கவி, மொழியால் காலத்தின் தேவையை ஈடு செய்கிறவன் மகாகவி. பாரதி மகாகவி. பாரதி பெற்றெடுக்கப்பட்ட போது காலத்தின் வெற்றிடம் 2ஆக இருந்தது. ஒன்று மொழி வெற்றிடம், இன்னொன்று சமூக வெற்றிடம். அந்த 2 வெற்றிடங்களையும் தனது 39 வயதை மொத்தமாய் உருக்கி ஊற்றி முற்றும் நிறைக்க முயன்ற கவிஞன் என்ற வரலாற்று வாய்ப்பு தமிழில் 300 கவிஞனுக்கு கிட்டவில்லை என்பது உரித்து வைத்த உண்மை. பாரதி பிறந்த காலவெளியில் காமப்படுக்கையில் கவலைக்கிடமாய் கிடந்தது கவிதை. சிற்றிலக்கியங்களில் வழிந்த சீழ், சிலேடைகளில் தெரித்த இந்திரியம், கட்டளை கலித்துறைகளில் வழிந்த கட்டில் வேர்வை, கடவுட்பாடல்களில் கசிந்த கண்ணீர் என்று நனைந்து நனைந்து நைந்து கிடந்தது நந்தமிழ். காவடி சிந்தும் கலித்துறையும் தெம்மாங்கும் சித்திரக்கவியும் எளிமையான கும்மியும் புலமை திமிர்ந்த தலபுரான வீச்சும் வரட்டு தத்துவவாத பிரதிவாத பாணியும் வானளாவ எதுகை மோனைகளை வீசிப்பந்தாடிய வண்ணங்களும் கடவுட்பாட்டும் காமவெறிச்சேற்றை வாரி இறைத்த சொற்சிலம்பங்களும் ஒன்றாக கைகோத்து உலாவிய ஜமீன் மாளிகையின் விசித்திர நிழலில் பாரதியின் இளமை பருவம் கழிந்தது என்று 1 நூற்றாண்டு தமிழ் கவிதை நூலில் பேராசிரியர் ஆ. சீனிவாச ராகவன் அளந்து சொல்லியிருப்பதை விதந்து சொல்லியிருப்பதாக கருதிவிட முடியாது. இப்படி இருண்டு கிடந்த மொழிக்கு சோதிமிக்க நவகவிதை வேண்டுமென்று சிந்திக்கிறான் சுப்பைய பாரதி. கவிதை சோதிமிக்கதாய் சுடர்கொண்டதாய் திகழ வேண்டுமெனில் அதன் சுவையும் பொருளும் வளமும் சொல்லும் புத்தம் புதிதாய் துறங்க வேண்டும் என்று துணிகிறான். பொருள் மட்டும் புதிதாய் இருப்பின் அது சுவை பொருள் சொல் 3ஐயும் இழுத்துக் கொண்டோடி வந்துவிடும் என்று அவன் நம்பியிருக்க கூடும். ஆயின் எங்கிருந்து பெறுவது பொருளை? அதாவது பாட்டின் உள்ளடக்கத்தை, உயிர்ப்பை? அவன் கண்முன் விரிந்த சமூகம் என்னிலிருந்து எடுத்துக்கொள் மகனே என்று கந்தல் விரித்து வரவேற்கிறது. அவன் கவிதை வெளியை புரிந்து கொள்ள அவன் கால வெளியை அறிந்து கொள்வது அவசியம். சிற்றரசுகளாய், பாளையப்பட்டுகளாய், சமஸ்தானங்களாய், ஜமீன்களாய் கிழிந்து கிடந்த தேசத்தை தன் வாழ்முனையில் தைக்கிறான் வெள்ளைக்காரன். அது நிர்வாக வசதிக்காக. சமூகத்தை துண்டு துண்டாய் சிதையாடிய நால்வருணங்களை, மத மாறுபாடுகளை, மொழிப்பிளவுகளை, சாதி பிரிவுகளை, பண்பாட்டு வேற்றுமைகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்கிறான். அது சுரண்டலுக்கு பாதுகாப்பாக. இந்தியாவுக்கு இந்தியா என்பதுதான் புதியதே தவிர அடிமைத்தனம் என்பது புதிதல்ல. 1000 ஆண்டுகளாய் இந்தியாவின் நாளங்களில் ஓடியதெல்லாம் அடிமை ரத்தமன்றி வேறல்ல. ஆனால் தண்டுகள் அழுகிவிட்டாலும் அற்றுப்போகாத தாமரை கிழங்குகளைப் போல, தண்டுகள் அழுகிவிட்டாலும் அற்றுப்போகாத தாமரை கிழங்குகளைப் போல எந்த ஆதிக்கத்திலும் தன் பண்பாட்டு வேர்களை பத்திரப்படுத்தியே வைத்திருந்தது தேசம். ஆனால் பிரிட்டிஷ் பேராதிக்கமோ அதன் வேர்களையும் கருக்கிவிட்டது. இந்த என் கருத்துக்கு ஆதரவாக ஓர் உலக சிந்தனையாளனை உதவிக்கு அழைக்கிறேன். அவன் சொல்கிறான், இந்துஸ்தானத்தில் உள்நாட்டு போர்களும் படையெடுப்புகளும் புரட்சிகளும் வென்றடக்கும் ஆக்கிரமிப்புகளும் பஞ்சங்களும் அடுத்தடுத்து நிகழ்ந்தன என்பது உண்மையே. ஆனால் அவையெல்லாம்
சமுதாயத்தின் மேற்பரப்பையே பாதித்தன. இங்கிலாந்தோ இந்திய சமுதாயத்தின் மொத்த அமைப்பை உடைத்தெறிந்து விட்டது. அதன் பண்டைய மரபுகள் அனைத்திலிருந்தும் அதன் கடந்த கால வரலாறு முழுவதிலிருந்தும் துண்டித்து விட்டது. இது 1853 ஜூன் 25 நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் பத்திரிகையில் செய்யப்பட்ட இரத்த பதிவு செய்தவன் கார்ல் மார்க்ஸ். இந்த கட்டுரை வெளிவந்த 24ஆம் ஆண்டில், அதாவது 1877 டெல்லியில் பெருந்தர்பார் கூட்டி இந்தியாவின் பேரரசியாக விக்டோரியா மகாராணியை அறிவிக்கிறார் லிட்டன் பிரபு. 30 கோடி இந்திய தலைகளை 6 லட்சம் வெள்ளை துருப்புகள் கையில் எடுத்துக் கொள்ளும் கால்கோள் நிகழ்கிறது. இதை எடுத்த 5 ஆண்டுகளில் எட்டயபுரத்தில் கண்விழிக்கிறது பாரதி என்ற அக்னி குஞ்சு. அவன் முற்றும் வளர்ந்த போது, மூளையில் வெயிலடித்த போது, அவன் சுட்டு விரலுக்கும் கட்ட விரலுக்கும் மத்தியில் தமிழ் கட்டுப்பட்ட போது, அவன் காதில் விழுகிறது காலத்தின் அசரீரி, மகனே சோதிமிக்க நவகவிதை கொண்டு தமிழை எழுப்பு, தேசியம் கொண்டு தேசம் எழுப்பு. இதுதான் காலத்தின் அசரீரி. அவன் முற்றும் வளர்ந்த போது, மூளையில் வெயிலடித்த போது, அவன் சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் தமிழ் கட்டுப்பட்ட போது, அவன் காதில் விழுகிறது காலத்தின் அசரீரி, மகனே சோதிமிக்க நவகவிதை கொண்டு தமிழை எழுப்பு, தேசியம் கொண்டு தேசம் எழுப்பு. இந்த 2 கட்டளைகளுக்காகவும் தன் உயிரையும் வாழ்வையும் தைத்துக் கொண்டதுதான் பாரதி என்ற சிறிய ஜீவிதத்தின் பெரிய சரித்திரம். பாரதம், சுதந்திரம், தேசியம் என்ற 3 புதிய சொற்கள் தமிழ் நிலத்தில் முதலாய் முளைவிடுகின்றன. பாரதி இந்த கருத்தாக்கங்களை கையாளுகிற போது அதுவரை கேளாத துணியில் தமிழ் பேசத் தொடங்குகிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவன் தன் கவிதைக்கு நீண்ட நிலப்பரப்பை தயாரிக்கிறான். தில்லை வெளியிலே கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ என்ற கோபாலகிருஷ்ண பாரதியின் வர்ணமிட்டில் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் அவர் வேறொன்று கொள்வாரோ என்று வினாக்குறியில் கோபக்குறி காட்டுகிறான். வினாக்குறியில் கோபக்குறி காட்டுகிறான். கனக விசயன் முடித்தலை நெறித்து சேரமகன் கல்லெடுத்த போதும், பாண்டிய மாமன்னன் மீன்குடி பொறித்த போதும், இமயமலை எங்களுக்கு சொந்தம் என்று எந்த பழந்தமிழ் புலவரும் உரிமை கொண்டாடவில்லை. முதல் முறையாக பாரதிதான் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று இமயத்தை எடுத்து தன் இடுப்பில் முடிந்து கொள்கிறான். அறியப்பட்ட தமிழ்கவிகளுள் பாரதி மாறுபட்டவன். அவனை பற்றிய குறச்சித்திரமே ஒரு கவிதை. அவன் ஒரு சித்தனை போல் தெரிவான், ஆனால் சித்தனும் அல்லன். அவன் ஒரு பித்தனை போல் திரிவான், பித்தனும் அல்லன். இந்த நாட்டின் வீர மரபுகளையும் ஞான பெருமைகளையும் தத்துவ தரவுகளையும் தூசு துடைத்து நிகழ்கால நீரோட்டத்தில் கலக்க நினைத்தான் கவிஞன். இழந்த பெருமிதங்களை மீட்டெடுக்க அவன் நம்பிய சக்திகளுள் தலையாயவை 4: திலகர், காந்தி, காங்கிரஸ் மற்றும் காளி. இழந்த பெருமிதங்களை மீட்டெடுக்க அவன் நம்பிய சக்திகளுள் தலையாயவை 4: திலகர், காந்தி, காங்கிரஸ் மற்றும் காளி. முதல் 3 மீது அவன் கொண்டிருந்த நம்பிக்கை நிலத்தடி நீரை போல் கூடியிருக்கலாம், குறைந்து இருக்கலாம். தினமணி ஆசிரியர் எனக்கு ஆசிரியராக தெரியாது, அவரை கலா ரசிகராக மட்டும்தான் எனக்கு தெரிகிறது. காளியின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை மட்டும் கெட்டியானது, மரணம் வரைக்கும் மாறாதது. காளியை அவன் வழிபாட்டு பொருளாக கொள்ளாமல் வழித்துணை பொருளாகவே கையாள்கிறான். கடவுள் என்ற கட்டமைவு நம் முன்னோடிகளுக்கு பெரும்பாலும் உளவியற் பொருளே தவிர உலகியற் பொருள் அல்ல. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கவும், ஊனினை உருக்கவும், உள்ளொளி பெருக்கவும், திருமேனிகள் மீது சூழ்த்த மாமலர் தூவி துதிக்கவும், இறை நாமம் ஓதி ஓதி ரோமாஞ்சனம் பெறவும், பிறப்பறுத்து கடைத்தேறவும், ஊன்கழிந்து உய்யவுமே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெரும்பாலும் தமிழ் செய்தார்கள் என்றே பாசுரங்களும் பதிகங்களும் பேசுகின்றன. மகாகவி பாரதிதான்
தேசத்தின் தெருவுக்கு தெய்வத்தை இழுத்து வருகிறான். தெய்வத்தின் உயரம் குறைத்தோ தெய்வ நிலைக்கு தானே மேலெழுந்தோ காளி என்ற கடவுளை அடிபோட்டு அழைக்கிறான். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. இதுதான் சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. அவன் வல்லமை கேட்டது தன்னல துய்ப்புக்கு அல்ல, பேரின்ப பெருக்குக்கும் அல்ல, பாழ்பட்டு நின்ற மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. ரஷ்ய புரட்சியின் எழுச்சியையும் கடக்கன் வைத்தாள் காளி என்று அவளுக்கே காணிக்கையாக்குகிறான். காளி என்பது அவனுக்கு ஆற்றலின் வடிவம். திரிசூலம் என்பது மாஸ்கோ வரைக்கும் ஏவ பரவும் எரிகணை. கடவுள் அவனுக்கு கைக்கருவி மற்றும் அறிவின் குறியீடு. அதனால்தான் அறிவொன்றே தெய்வம் என்று பின்னொரு விழுதில் பேசுகிறான். எழுதியபடி வாழவும் வாழ்ந்ததை எழுதவும் வாய்த்த கவி பாரதி. தன் வாழ்வின் பொதுவெளியொன்றில் அதை மெய்ப்பித்தும் காட்டினான். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது என்று பாடியவன் தன் வாழ்வின் பொதுவெளியொன்றில் அதை மெய்ப்பித்தும் காட்டினான். மிதவாதிகள் கூட்டிய சூரத் காங்கிரஸில் தீவிரவாதி திலகர் திடீரென்று மேடை ஏறுகிறார். கட்டிய கைகளை கவசமிட்டு நிமிர்ந்து நிற்கிறார். மிதவாதிகளின் அடியாட்கள் திலகர் மீது நாற்காலிகளை வீசுகிறார்கள். அவருக்கு ஊறு நேரு என்று உணர்கிறது சபை. சில தீவிர இளைஞர்கள் பரபரவென்று மேடையில் பரவி திலகருக்கு தேக கவசம் கட்டுகிறார்கள். அப்படி கவசம் கட்டி காலிகளையும் நாற்காலிகளையும் தாங்க தயாரான இளைஞர்களுள் ஒருவன் நம் கவியரசன் பாரதி. காலிகளையும் நாற்காலிகளையும் தாங்க தயாரான கவியர்கள் இளைஞர்கள் ஒருவன் நம் கவியரசன் பாரதி. அதற்கு கண்கண்ட சாட்சி கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அந்த மகாகவியின் சிலையை காணும் போதெல்லாம் கைகூப்பி வணங்க எனக்கு ஒரு காரணம் உண்டு. சுழித்துக் கொண்டோடிய தேசிய நீரோட்டத்தில் இனமொழி அடையாளங்களை கரைத்து விடாதவன் என்பதே அந்த காரணம். தமிழ் மொழியின் பெருமையை கட்டுரைத்தவன் மட்டுமல்லன், கட்டியும் நிறுத்தியவன். எனக்கு 4-5 பாஷைகளிலே பழக்கம் உண்டு. இது பாரதி கூற்று. எனக்கு 4-5 பாஷைகளிலே பழக்கம் உண்டு. அது பற்றியே தமிழைப் போல் வலிமையும் திறமையும் உள்ள தொடர்புடைய பாஷை வேறொன்றுமே இல்லை என்கிறேன். இது பாரதியின் சந்தர்ப்ப மொழி என்று சத்திய மொழி. 1913 நோபல் பரிசு பெற்ற மகாகவி தாகூர் 1919 மதுரை வருகிறார். அப்போது பாரதிக்கும் அவர் சீடனுக்கும் நிகழ்ந்த உரையாடல் ஒன்றை அந்த சத்தியத்திற்கு சான்று கழைக்கிறேன். பாரதி: ஓய், நாம் தாகூருக்கு ஒன்று சொல்லுவோம். நீர் வங்கக்கவி, நாம் தமிழ்கவி. விக்டோரியா ஹாலில் கூட்டம் போடுவோம். உமது நோபல் பரிசை சபை முன் வையும். நாமும் பாடுவோம், நீரும் பாடும். சபையோர் யார் பாட்டுக்கு அப்ளாஸ் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போம். நமது பாட்டே நயம் என்று சபையோர் வெச்சுவார்கள். என்ன நம்பிக்கை பாருங்கள். தாகூரோட, நோபல் பரிசு பெற்றவரோட நமது பாட்டே நயம் என்று சபையோர் வெச்சுவார்கள். உடனே உமது கையால் எமக்கு நோபல் வெகுமதியை தந்து செல்ல வேண்டியது என்போம். என்ன கண்ண பாருங்க, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஜுவாலையை பாருங்க. சூரிய துண்டுகள் 2 கண்கள் எழுதிருக்கா பாருங்க. உமது கையால் எமக்கு நோபல் வெகுமதியை தந்து செல்ல வேண்டியது என்போம். சிஷ்யன்: அது எப்படி வங்காளத்துக்கு கிடைத்த நோபல் பரிசு உமது தமிழுக்கு எப்படி கிடைக்கும்? பாரதி: அடஹடையடமே, சர்வேஸ்வரன் தமிழனுக்கு எல்லாம் வைத்தான், புத்தி மட்டும் வைக்கவில்லை. நேற்று பிறந்த வங்காளத்தான் நோபல் பரிசு வாங்க வேண்டும். கற்பகோடி காலம் வாழ்ந்த தமிழ் அந்த பரிசுக்கு லாயக்கில்லையோ? சிஷ்யனாகிய கவியோகி சுத்தானந்த பாரதியாரின் இந்த பதிவை ஒரு பித்தனின் நகைச்சுவை என்றோ, வங்காள கவியை வம்புக்கிழுக்கும் தமிழ் புலவரின் செல்லச் செருக்கு அல்லது கள்ளக்கிருக்கு என்றோ சில அறிவுஜீவிகள் கருதக்கூடும். ஆனால் ஊன்றி பார்த்தால் பாரதி தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட தமிழையே முன்னிலைப்படுத்துகிறான் என்பது உணரப்படும்.
தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பெருமிதம் பாடியவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பெருமை பேசியவன் ஒரு வங்காளக் கவியை ஞானச் சீண்டல் செய்ததில் எந்த வியப்பும் இல்லை. இன்னொரு வழியிலும் பாரதி மாறுபட்டவன். அவன் சொல்லிச் சென்றவன் இல்லை, சொல்லிச் செய்தவன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தான் எழுதிய வரிகளுக்கு வாழ்க்கையிலேயே உரை எழுதினான். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 வருணங்களை தாண்டி பஞ்சமர் என்ற 5வது வருணத்தையும் உண்டாக்கி வைத்தது ஆதிக்க வர்க்கம். இந்த நாட்டில் மதம் மாற்றம் சாத்தியமாகும் பட்சத்தில் வருண மாற்றம் ஏன் சாத்தியமில்லை? நான் நினைக்கிறேன், அவன் நினைச்சிருக்கான் அப்படி. இந்த நாட்டில் மதமாற்றம் சாத்தியமாகும் பட்சத்தில் வருண மாற்றம் ஏன் சாத்தியமில்லை என்று வீரியமாக சிந்தித்த பாரதி வினைப்பட்டும் விட்டான். 1/6 என்ற தனது இலக்கிய படைப்பை பஞ்சமர்களுக்கு காணிக்கை செய்தான். அதில் கவனிக்க வேண்டியது காணிக்கை செய்ததை அல்ல, பஞ்சமர்களை அவன் படிமாற்றம் செய்ததைத்தான். இந்நூலை பாரத நாட்டில் உழவு தொழில் புரிந்து நமக்கெல்லாம் உணவு கொடுத்து ரட்சிப்பவர்களாகிய பள்ளர், பறையர் முதலிய பரிசுத்த தன்மை வாய்ந்த வைசிய சகோதரர்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். நினைச்சு பார்க்க முடியாது. இது 1917 இருக்கும், 2016 இருக்கிறோம், 17-18 இருக்கும். இது நினைச்சே பார்க்க முடியல. மனு தர்மத்தை உடைக்க வேண்டுமெனில் வருணங்களை இடமாற்றி போடு மற்றும் சாதி மாற்றத்தை சாத்தியப்படுத்து என்று சிந்தித்தவனும் அவனே. கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்டவனுக்கு பூணூல் அணிவித்து இன்று முதல் நீ பிராமணன், பாரதி சொன்னார் என்று சொல் என்று செயற்பட்டவனும் அவனே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவன் கழுதையை கூட முத்தமிட்டான் கடையத்தில் கடைசி காலத்தில். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்றவன் செல்லம்மாளின் தோளில் கையிட்டு ஊர்வலம் போய் ஊரையும் மனைவியையும் நாண வைத்தான். பாரதி ஒரு சத்திய கவிஞர். சமூகத்தில் சத்தியம் குறைந்து கொண்டே போகலாம். சத்தியம் குறைய குறையத்தான் சத்தியத்தின் மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. சத்தியத்திற்கு கொடுக்கும் விலைதான் சத்தியத்திற்கான சர்வதேச மதிப்பை கூட்டிக் கொண்டே போகிறது. சத்தியம் கடுமையான குணம் கொண்டது. சத்தியம் வறுமையை யாசித்து பெறும், அவமானங்களை ஆபரணங்களாக்கிக் கொள்ளும், துன்பம் ஒரு தவம் என்று செய்யும், சுற்றம் சுருக்கும், நட்பை விலக்கும், நோய் செய்யும், ஆயுள் குறைக்கும். இத்தனைக்கும் தயாராயிருப்பவன் மட்டுமே சத்தியம் காக்கலாம். தான் ஊருக்கு சொன்ன சத்தியத்திற்கு உண்மையாயிருந்ததுதான் பாரதியின் வாழ்வும் வாக்கும். ஒரு சம்பவம் இதை உணர்த்தும். வி. கிருஷ்ணசாமி ஐயர் ஒரு தேசபக்தர். பாரதி பாடல்களுக்கு 1907 முதலில் நூல் வடிவம் தந்து அதை பள்ளிகளெங்கும் பரப்பியவர். அவரோடு நன்றியும் நட்பும் கொண்டவன் பாரதி. திடீரென்று ஐயர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவோடு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாய் உயரம் பெற்றார். வாழ்த்து சொல்லல பாரதி. இதான் விஷயம். பொறுத்து கொள்ளவில்லை பாரதி. பழைய நன்றிக்காக வாழ்த்தவும் இல்லை, புதிய சலுகைகளுக்காக வரவேற்கவும் இல்லை. புதுவையிலிருந்து வெளிவந்த விஜயா பத்திரிகையில் ஐயர் மீது அக்னி கங்குகளை அள்ளி வீசுகிறான் பாரதி. வி. கிருஷ்ணசாமி ஐயரே, காங்கிரஸ் சபையில் உயிரை வைத்தது போல் நீர் பேசிய கதையெல்லாம் இப்போது எப்படி ஆயிற்று? வஞ்சனை, நடிப்பு, ஏமாற்று, பாவனை, பொய். நெருப்புக்கு பிறந்தவன் தான் இப்படி விருப்புக்கு ஆளாகாமல் பேச முடியும். பாரதியின் சமகால அரசியல் பாடல்களின் ஆயுள் எவ்வளவு என்பதை அளவிட முடியும். தேசியத்தின் தேவை தீர்ந்து போனாலோ, ரஷ்யாவை போல் இந்தியா சிதறி போனாலோ, அரசியலின் ஆவேச மொழியை கலை கழித்து விட்டாலோ பாரதியின் தேசிய பாடல்கள் வெறும் ஆவணங்களாகிவிடும். ஆனால்
அதையும் தாண்டி அவன் அகில பாடல்கள் செய்திருக்கிறான். அழியாத பேருண்மைகளை தாங்கி நடக்கும் அவனுடைய பல கவிதைகளுக்கு அழிவில்லை. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்தரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ, பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நெடுதிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி. மந்திரமா இருக்கு. அது பரளிசூர் நெல்லையப்பர் பாராட்டுற மாதிரி இருக்கு. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ, பட்டுக்கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நெடுதிசையில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி. பிரபஞ்சத்திற்கும் மனிதகுலத்துக்குமான ஒத்திசைவின் இழையில் நெய்யப்பட்டிருக்கிறது இந்த கவிதை. வானத்தில் ஒரு சந்திரனும் சூரியனும், பூமியில் ஓர் ஆணும் பெண்ணும், தமிழ்நாட்டில் காதலும் தமிழும் உள்ளவரை இது போன்ற கவிதை நிலை வரும். இதெல்லாம் இருக்கணும். வானத்தில் ஒரு சந்திரனும் சூரியனும், பூமியில் ஓர் ஆணும் பெண்ணும், தமிழ்நாட்டில் காதலும் தமிழும் உள்ளவரை இது போன்ற கவிதை நிலை வரும். அவன் கவிதைகள் மட்டுமல்ல, அவன் வாழ்வின் இறுதியும் தமிழர்களுக்கு ஒரு பாடம்தான். தேசக்காப்பு போலவே தேகக்காப்பு முக்கியம் என்பதை கன்னத்தில் அரைந்து சொல்கின்றன அவன் கடைசி வருடங்கள். ஒரு சாமியாரோடு தன் வீடு தேடி வந்த பாரதியின் சில மணி நேரங்களை செக்கிழுத்த செம்மல் வ.உ.சியின் வார்த்தைகளிலேயே பதிவு செய்கிறேன். மூவரும், பாரதி, சாமியார், வ.உ.சி, மூவரும் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம். சிரம பரிகாரத்தின் பொருட்டு மூவரும் படுத்துறங்கினோம். மாலை சுமார் 3 மணிக்கு அவர்கள் இருவரும் பேரிரைச்சலிட்டு வார்த்தையாடிக் கொண்டிருப்பதை கேட்டு நான் விழித்துக் கொண்டேன். ஒரு அமிர்தாஞ்சன் டப்பாவிலிருந்து ஏதோ ஒரு லேகியத்தை எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு வாயில் போட்டுக் கொண்டனர். அவர்கள் கொம்மாளம் அதிகமாயிற்று. அது என்ன மாமா என கேட்டேன். அதுவா, மோட்சலோகத்துக்கு கொண்டு போகும் ஜீவாமிர்தம் என்றார் மாமா. எனக்கு விளங்கிவிட்டது. அந்த நாள் பாரதியை வ.உ.சி கடைசியாய் கண்ட நாள். உடலினை உறுதி செய் என்று ஆத்திசூடி எழுதியவனின் உயிரினை இறுதி செய்த இடிபொருளே, மேதைகளையும் மகா கவிகளையும் அறிவுலக ஆசான்களையும் திருடிக் கொண்டோடும் தீப்பொருளே, உன்னை எரித்தால் என்ன, இந்த பூமியை பெரும்பள்ளம் எடுத்து உன்னை புதைத்தால் என்ன, மனிதன் நாகரிகத்தை விட்டு நீ மறைந்தால் என்ன, போதையில் பெருக்கெடுத்து புலன்களுக்கு பொய்யின்பமூட்டும் டோப்பமின் என்னும் வேதிப்பொருளே, நீ மூளையில் தேவைக்கதிகமாய் ஒழுகிச் சுரக்காமல் ஒளிந்தால் என்ன. பாரதியை பறிகொடுத்த நெஞ்சு பதறுகிறது. சூரியனின் துண்டு என்பது இந்த பூமி மட்டுமன்று, மகாகவிகளும் தான். அவர்களின் உடல் வற்றி போகலாம், ஆனால் அவர்கள் அருந்த கொடுத்த உயிரெனும் முலையில் உணர்வெனும் பால் வற்றுவதில்லை. திருவல்லிக்கேணி மயானத்தில் பாரதியின் சதைக்கோளத்தை தின்று தீர்த்த தீ அணைந்திருக்கலாம். அவன் கொளுத்தி எரிந்து போன அழியா நெருப்பு அணைவதே இல்லை. அது யுகாகினி. வெல்க பாரதி, வாழ்க பாரதி, வெல்க தமிழர்கள், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.